கிரேட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே என்னடா பண்ணுறீங்க, எவ்வளோ மரம் நட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே கேட்க தோணுதுங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டாட் பாலுக்கும் மரம் நடன் பிசிசிஐ சொன்னாங்க. ஆனால் சேப்பாக்கில் முழுக்க முழுக்க மரமாக தான் இருக்கும் போல். என்னையா கிரிக்கெட் விளாட்றீங்க? எம்எஸ் தோனி அவர்கள் கேப்டனாக வந்தாருங்க. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் உண்மையாலுமே சூப்பர் பேட்டிங் ட்ராக்கு. ஆனால் நம்மளுடைய பேட்ஸ்மேன் சொதப்பிட்டாங்க. எங்களோட எம்எஸ் தோனி அதையும் அவர் பேசியிருந்தார். ஸோ இருந்தாலுமே இந்த பேட்டிங் லைனப்பை தோனியாவது மாற்ற வேண்டிய டைமுங்க. ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. மீது இருக்கக்கூடிய 8 மேட்ச்சில் 7 வின் பண்ணி உள்ளே போகிறதெல்லாம் அசாத்தியமான ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி முதல்ல சண்டை செய்யணும். அடுத்த சீசனுக்காவது ஆளுகளை வந்துட்டு ரெடி பண்ணணும். என்ன பண்ண போகிறாங்க, மேட்ச்சில் எங்கே தப்பு நடந்ததுங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல டாஸ் வந்துட்டு சிஎஸ்கேக்கு சாதகமாக வரலனா கூட நாங்கள் பவுலிங் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. உண்மையாலுமே கேகேஆரை பாராட்டணும். என்ன மாதிரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக போட்டாங்க. அதில் ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. டெவான் கான்வே நல்லா ஸ்டார்ட் பண்ணாருங்க. அவர் மட்டும்தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரச்சின் ரவீந்திராவுக்கு பேட்டில் படுறது கிடையாது. ஸோ ருத்ராஜ் இல்லாமல் சிஎஸ்கே உடைய அந்த மிகப்பெரிய ஒரு ஓட்டை தெரியுது. உங்களுக்கு எதுக்குங்க திரிபாத்தி மறுபடியும் தோனி ஒன்ஸ் அகெயின் ஒன் மோர் நம்பிக்கை வச்சாரு. அந்த நம்பிக்கை எகெயின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். திரிபாத்தியை உட்கார வைக்க வேண்டிய ஒரு டைம், அதில் மாற்றமே கிடையாது. திரிபாத்திக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ தீபக் கூட இம்பாக்ட் பிளேயராக வந்தார், அவரும் சொதப்பிட்டார். உண்மையாலுமே அக்ஷனில் எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் கிளியர் கட்டாக தெரியுது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சிவம் தோபே 29 பாலுக்கு 30 ரன். அவர் என்னங்க பண்ணுவார்? ஆல்மோஸ்ட் ஸ்கோர் வந்துட்டு 78 விக்கெட்லாம் இருக்கும்போது அப்படித்தான் ஆடி ஆகணும். 100 வந்ததே சிவம் தோபேனால தான். அவரை அஃப்கோர்ஸ் கூட சொல்ல முடியாது. ஸோ மேலே யாருமே பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது தான். ஜடேஜா போனார், அவரும் அவுட்டு. அஸ்வின் போனார், அவுட்டு. எல்லாமே ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பாலில் அவுட் ஆகிடுறாங்க. கிளியர் பேட்டிங் ட்ராக்கு. ஆனால் பிளேயர்ஸை மாற்ற வேண்டிய ஒரு டைமுங்க. ஸோ இதுக்கப்புறமும் மாற்றலை அப்படின்னா சிஎஸ்கே உடைய வேலை சோலி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. சரி, ஓகே. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் திக்கி திணறி அந்த ஒரு டார்கெட் ஒரு 100 அப்படிங்கிறத ரீச் பண்ணாங்க. ஒவ்வொரு பேட்டிங் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ போரான ஒரு பேட்டிங் தான். 100 அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு டார்கெட் தான். அவுட் சைட் சான்ஸ் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தோனி அவர்கள் வந்துட்டு ட்ரை பண்ணாப்ல. அன்சுல் கம்போஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபைண்டுங்க. தோனி பண்ண ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த ஒரு யங்ஸ்டர் உள்ள கொண்டு வந்தது தான். நல்ல ஒரு பவுலர் கலீல் அகமதுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். எஸ், இந்த தடவை கலீல் அகமது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலுமே அவங்க டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஆனாங்க. ஸோ இதுவே அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுற டைமில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அன்சுல் கம்போஜ் உண்மையாலுமே தோனி பண்ண ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். இந்த பையனுக்கு சான்ஸ் கொடுத்தது தான். ஸோ பவுலிங் யூனிட் ஓகே, அடுத்த மேட்ச் 10 ரனாக வந்துருவார். ஏன்னா 10 ரனாவை வெளியில் உட்கார வச்சது இம்பாக்ட் பிளேயராக தீபக் கூட வந்ததுனால தான் இந்த மேட்ச்சில் அவரும் இல்லாமல் போயிட்டார். அவர் இருந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே 10 ரனா அன்சுல் கம்போஜ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக கலீல் அகமது. பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் நல்ல ஒரு பேட்டிங் சூப்பராக ஆடினாங்க. சூப்பராகவே சேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு ரன் ரேட்டை ஏற்றிட்டு மேலே போயிட்டாங்க. சிஎஸ்கே 6 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 5 தோல்வி 1 வெற்றியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸ் தான் என்னங்கிறத பார்க்கணும். மிராக்கிள் நடக்குதோ இல்லையோ சிஎஸ்கே உடைய கதை இங்கே முடியுதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் ஜெயிச்சு மேலே வந்தாங்கன்னா அது ஹிஸ்ட்ரி தான். ஆனால் எம்எஸ் தோனி அவர்கள் இதுக்கப்புறம் யங்ஸ்டருக்கு சான்ஸ் பார்க்கணுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லையா, அவருக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டர் உள்ளே வரணும். ஒரு ஷேக் ரஷீத் அப்படி இல்லைன்னா வான்ஸ் பேடி, இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இது போக விஜய் சங்கர், ஸோ அவங்களையெல்லாம் உட்கார வச்சிருக்க கூட இன்னொரு ஒரு சில பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் திரிபாத்தி, விஜய் சங்கர், அஸ்வின் முதல் கொண்டு எல்லாருமே ட்ராப் பண்ணிட்டு ஒரு நியூ டீம் ஃபார்ம் பண்ணும். எஸ், இதே டீம் தோனி வந்து கப்படிச்சிருக்காரு 2018. ஆனால் அப்போ ஒரு சில பேர் ஒரு விதமான ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யாருமே இல்லை. 2020 தான் ரிப்பீட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர் கேமாக மாறிடுச்சுங்க. இதை மாற்றணும். எம்எஸ் தோனி அவர்களுக்கும் நல்லா தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சார் திரிபாத்தி மேலலாம். ஸோ யாருமே காப்பாற்றலை. ஸோ எம்எஸ் தோனி அவர்களும் அவருடைய பிளான் எல்லாமே மாற்றிட்டு திரும்பி வருவார். ஸோ பிளே ஆஃபுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா கூட தரமான சைடை உருவாக்கணும். அடுத்த வருஷமாவது கோப்பைக்கு வந்துட்டு எய்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ எனிவே பாசிட்டிவ் ஸ்பாட்ஸ் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கேமுமே கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆர்சிபி லாஸ்ட் இதே மாதிரி தான் ஒரு 7 மேட்ச்சில் வந்துட்டு 6 ஜெயிச்சு உள்ளே போவாங்க. அது வேறு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அந்த 6 மேட்ச் அவங்க வின் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் பிளே ஆஃப் கனவே இல்லை, நம்ம போகிறக்கு 1% சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃப்ரீயாக ஆடினாங்க. அதனால தான் லைனாக அவங்களால வின் பண்ண முடிஞ்சு. அந்த மாதிரி ஹோல் ஸ்குவாடையும் மாற்றி கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடணும். சிஎஸ்கே பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ எல்லாருமே கழுவி ஊற்றுவாங்க. ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனி அவர்கள் கேப்டனாக பொறுப்பேற்றதுக்கப்புறம் இப்படி ஒரு மோசமான தோல்வி. ஆனால் தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தோல்வினாலும் என் பக்கம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெற்றி ஜெயிச்சா டீமோட எஃபர்ட்னு சொல்லக்கூடிய ஆள். இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மாற்றலை அப்படின்னா அடுத்த மேட்ச் மறுபடியும் தோனி அவர்களை சொல்லுவாங்க. சின்ன பசங்க வராமல் ஒன்றும் வேலை நடக்க போகிறதில்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் மாறுதா இல்லையா, இங்கே சிஎஸ்கே உடைய கதை முடிஞ்சுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய ஆதங்கம் என்னங்கிறத கமெண்ட்டில் கொட்டி தீர்த்துட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.